Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். டாலிவுட் சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவங்களுடைய சன் கௌதம் இப்போ அவருடைய ஹையர் ஸ்கூலில் முடிச்சிருந்திருக்காரு. இதோடைய பிக்சர்ஸ் அண்ட் கிராஜுவேஷன் ஸ்டில்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சவுத் இண்டஸ்ட்ரியில் மெயினாக, அதுவும் டாலிவுட் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் ரொம்ப கியூட்டான ஒரு ஹீரோ அப்படின்னா அது மகேஷ் பாபு தான் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அவருக்குன்னு ஒரு பக்கம் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ரதா ஷிரோட்கர் அப்படின்ற மனைவியும் அண்ட் கௌதம் அப்படின்ற மூத்த மகனும் சித்தாரா அப்படின்ற டாட்டருமே இருக்காங்க. அதுல கௌதம் பாத்தீங்கன்னா 12th கிராஜுவேஷனும் முடிச்சிருந்திருக்காரு. இதுக்கப்புறமா ஃபாரின்ல தான் அவருடைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ண இருக்காரு போல. பட் பிஃபோராவே அவருடைய 12th கிராஜுவேஷன் நடந்த போது அதோடைய பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அவருடைய ஸ்கூலிங் கூட பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் அவர் படிச்சு முடிச்சிருந்திருக்காரு. அந்த இடத்துல எடுத்துக்கிட்ட கிராஜுவேஷன் ஸ்டில்ஸ், அதுக்கப்புறமா மகேஷ் பாபு அண்ட் அவங்களுடைய மனைவி நம்ரதா ஷிரோட்கர் எல்லாமே ரொம்பவே பெருமையா ஒன்று நினைச்சு நாங்கள் ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட பிக்சரை சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணி கிராட்டிடியூட தெரிவிச்சிருந்திருக்காங்க. கௌதம் கிராஜுவேஷனுக்கு அந்த இடத்துல அவருடைய பேரை மென்ஷன் பண்ணும்போது ஸ்டேஜுக்கு அவரை என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாமே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து பயங்கரமா பேரண்ட்ஸ் ஆன மகேஷ் பாபு அண்ட் நம்ரதா ஷிரோட்கர் சந்தோஷத்தோடு பார்த்து ரசிச்சிருந்திருக்காங்க. ISH அப்படின்ற ஸ்கூல்ல தான் இவர் படிச்சிருந்திருக்காரு அப்படின்னு பிஃபோராகவே சொல்லியிருந்தோம் இல்லையா. இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல். லிட்ரலி அந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சருடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. அவர் படிச்சு முடிச்ச மொத்த அப்ராக்சிமேட் ரேட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் போகுது. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LKG to 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அட்மிஷன் ஃபீஸ் மட்டுமே 50,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 to 5 lakhs வரைக்குமே ஆனுவல் ஃபீஸா LKG to 7th வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து till 12th கிராஜுவேஷன் இவங்க முடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது வரைக்குமே 5 lakhs to 10 lakhs வரைக்குமே இவங்க அப்ராக்சிமேட்டா ஆனுவல் ஃபீஸை தவறாம சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் என்னங்க, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ரிச்சஸ்ட் ஆக்டர் அப்படின்னா பாலிவுட்டோடைய கிங் கானான ஷாருக் கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷாருக் கானுடைய மகள், அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ராயோட மகள், இவங்க எல்லாருமே திருபாய் அம்பானி ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுவும் பாம்பேல தான் இருக்கு. பேரை கேட்கும் போதே தெரியும், ரிலையன்ஸ் குரூப் தான் இந்த ஸ்கூல்ல நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான செலிபிரிட்டி எல்லாருடைய கிட்ஸுமே இதே ஸ்கூல்ல தான் அவங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் நிறைய முக்கியமான பிசினஸ் மேன், அதுக்கப்புறமா ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ஸ் எல்லாருமே இதே ஸ்கூல்ல தான் அவங்க ஸ்டடீஸை பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுலயும் நம்ம கிங் கானான ஷாருக் கான் எல்லாத்தையுமே அவருடைய லைஃபையே செம்ம லாவிஷா தானே அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது தன்னுடைய மகளுக்கும் அப்படி இல்லைன்னா மகனுக்குமே எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது இத்தனை லட்சமா அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. அதுலயும் ஆக்ட்ரஸ் சுஹானா கான் பாத்தீங்கன்னா இப்போ பாலிவுட்ல தி ஆர்கிவ்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மூவி மூலியமா டெபியூட் கொடுத்திருந்தாங்க. ஸோ சுஹானா திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவங்க ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணியிருந்தாலும் அதே இடத்துல கூட இதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருந்திருக்கு. அதாவது LKG to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே லிட்ரலி ஒரு 10 lakhs வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்றாங்களா. அட்மிஷன் மட்டுமே 5 lakhs and 50,000 அப்படின்னும். அது மட்டும் கிடையாது, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்றது நியர்லி 10 lakhsல இருந்து 13 lakhs வரைக்குமே இருக்கலாம் அப்படின்ற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருடைய பிக்சருமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ், லஞ்ச் இதெல்லாமே அதே இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னும். அது அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா 500ல இருந்து 1000 rupees வரைக்குமே ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எந்த அளவுக்கு செலவு பண்ணிருந்திருக்காங்க பாருங்களேன். ஐஸ்வர்யா ராய் டாட்டர், ஷாருக் கானுடைய டாட்டர், இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸோடைய கிட்ஸ் எல்லாருமே இதே ஸ்கூல்ல தான் அவங்க ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஷாருக் கானுடைய இளைய மகன் அப்ரம் கூட இதே ஸ்கூல்ல தான் அவர் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காராம். அவருக்குமே இப்ப இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க 13 lakhs வரைக்குமே செலவு பண்ணிருப்பாங்க. பட் இவ்வளவு செலவு பண்ணி கிங் கானான ஷாருக் கானுடைய மகள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அவங்க ஏர்ன்
பண்றாங்களா, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பல பல பிராண்ட்ஸோடைய பிராண்ட் அம்பாசடர் ஆகிறதுக்கான ஆட்ஸுமே இவங்க கிட்ட வந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே இவங்க சைன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் தி ஆர்கிவ்ஸ் அப்படின்ற இந்த மூவிலையுமே சுஹானா கான் நடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல நடிச்சதுனாலையும் இவங்களுக்கு அதுக்கப்புறமா இப்போ டோட்டலி அவங்களுடைய நெட்வொர்க் பார்க்கும்போது 13 crores வரைக்குமே இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, ஆக்டர் மகேஷ் பாபுடைய மகன் வந்து இப்போ 12th கிராஜுவேஷன் முடிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ மகனான கௌதமுக்கு அவருக்கு ஆல்ரெடி ஒரு சிஸ்டருமே இருக்காங்க. அவங்க நேம் தான் சித்தாரா. சித்தாராவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சித்தாரா வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட். அவங்களுக்கு நடிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் டான்ஸ் பண்ணுற நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மகேஷ் பாபுவோட சேர்ந்து தெலுங்குல பெண்ணி அப்படின்ற சாங்ல கூட 2 பேருமே ஒன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ சித்தாரா இந்த சின்ன ஏஜ்லேயே, அதாவது யங்கான ஒரு ஆக்ட்ரஸும் கூட, யங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டும் கூட, ஒரு பெரிய ஆக்டருடைய மகள் அப்படின்ற பார்க்கும்போது இந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆக்டருடைய மகளாக இருந்தாலும் 1 crore அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சித்தாரா ஆல்ரெடி பிஎம் ஜுவல்லரிக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும், அதுக்கப்புறமா ஜுவல்லரியில் நடத்தின கேம்பெயினில் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸுமே நடத்திருந்தாங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே சைன் பண்ணதுனால சித்தாராவுக்கு ஒரு வூப்பிங் அமௌண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதுதான் 1 crore rupees அப்படின்னும். இந்த சின்ன வயசுல அவங்க ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் சேலரியுமே இதுதான், அதுவும் ஹையஸ்ட் சேலரியுமே இதுதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த செலிபிரிட்டி கிட்ஸ்ல எந்த கேட்டு உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. படம் ஒன்று இருக்குது, அது பண்ணுறியான்னு கேட்டாங்க. எனக்கு சும்மா விளையாடுறாங்கன்னு நினச்சி என்ன படம் அப்படின்னு கேட்டேன். விஜய் சேதுபதி சாரோட படம் ஒன்று இப்போ தான் கால் பண்ணாங்க. நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் விஜய் சேதுபதியை. ரொம்ப டவுன் டு எர்த், ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு கர்வம் அதெல்லாம் இல்லை. அவருடைய சின்ன வயசாக என் பிள்ளை நடிக்கிறாருங்கும் போது எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்புறதாக்கா முடியவே முடியாது. கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்து இருக்கிறது நீங்கள் வேறு லெவலுக்கு போகலாம். ஏற்கனவே நான் வேறு லெவலில் தான் இருக்கேன். என் லெவல்னா நான் சொல்கிறேன், 2வது நாள் அங்கே இருக்கிறவங்கள மேலே விழுந்து பிராண்டுவேன், ஓன்னு கத்துவேன். கமல்னா என்னை கூப்பிட்டு 2 அரை விட்டு துரத்து வர போகணும். சார், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓரளவு வேற எந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொல்றீங்க? ஏதாவது ஃப்ரெண்டு பொண்ணு கொடுவா? நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். அந்தந்த வயதில் அதை செய்யலைன்னாக்கா அப்போ ஹார்மோன் கோளாறுன்னு அர்த்தம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சக நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட பேசுகிறதையே ஒரு அகௌரவமாக நினைக்கிறாங்க. நீ உனக்கு வேஷம் கிடைச்சிருச்சு, நீ நடிக்கிற, அவங்களுக்கு ஏதோ அந்த சும்மா அட்மாஸ்பியரில் இருக்கிறது தான் கிடைச்சிருக்கு. யாருக்கு எப்பொழுது உயர்வு வரும் இறைவன் அருளால் அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எல்லோரையும் மனிதர்களாக மதியுங்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னுடைய, யாரையும் குறை சொல்லலை, நான் குற்றம் சொல்லலை. வணக்கம்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முதல் இன்டர்வியூ எனக்கு. ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க நான் பேசுறதுக்காக. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த பாருங்க மாமி, தயவுசெய்து நான் சொல்லுங்க, அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் அது ஓகே. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.